பஞ்சாச்சரம் பூசுவாளா அவ கடவுளையும் நினைப்பாள் நினைப்பாளா கரம் எடுத்து வணங்குவாளா பகவான் என்று சொன்னா நெச்சி நிறைய பஞ்சாச்சரத்தை நல்லா இழுத்து பூசுனா நெச்சி நிறைய பட்டைய போட்டு பகவான் என்று நாமத்தை உச்சரித்து அல்லும் பகலும் 60 நாளிகையும் அணுவளவும் நேரம் தவறாம இரவும் பகலும் எள்ளளவும் நேரம் தவறாம ஆண்டவனாருக்கு 6 கால பூஜைகளை அம்மா செய்து வருகின்றார். 6 கால பூஜைனா எப்பமெல்லாம் காலையில 5 மணிக்கு ஒரு பூஜை 10 மணிக்கு ஒரு பூஜை 2 12 மணிக்கு ஒரு பூஜை உச்சிக்கால பூஜை 3 அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஒரு பூஜை கருக்கல் பூஜை 4 அதுக்கு 4 தான் ஆகுது 2 பூஜை வேணுமோ பூசாரி சரியில்லை அப்பா பூசாரிக்கு போடுங்க வெடிய முதல்ல. ஆமா பூசாரி சரியில்லைன்னு சொன்னா வெடிய வச்சிருவோம். எங்க தாத்தாவுக்கு முதல்ல ஒரு வெடி வைக்க வேண்டிய இருக்கு. அதே மாதிரி 10 மணிக்கு அலங்கார பூஜை 10 மணி 12 மணிக்கு சாம பூஜை. 10 மணிக்கு சாமி எப்ப வராங்க பூசாரி எப்ப வீட்டுக்கு போவ? அதாவது சாயங்காலம் கோயிலே மணியாண்டிக்கிட்டு இருந்து அவர் வீட்டுக்கு போக வேண்டாமா? அதான் 12 மணிக்கு போனா போதும். சரிதானே? ஆமா 12 மணிக்கு சாம பூஜை நடக்கும். பூசாரி சரியில்லை. என்ன சரியில்லை நீ என்னத்த கண்ட? நான் கரெக்டா தான் சொல்லிக்கிட்டு வரேன். சொல்லியிருக்க நீ. ஆண்டவனுக்கு 6 கால பூஜைகளை அன்போடு அழகாகவே செய்து வருகிறார்கள். சரி காலையில 5 மணிக்கு ஒரு பூசை. ஆமா குடத்துக்காருக்கு 2 பூசை. அது போனா 8 மணிக்கு ஒரு பூசை. சரி 10 மணிக்கு ஒரு பூசை 12 மணிக்கு ஒரு பூசை. ஆமா சாயங்காலம் நடைய திறந்து சரி ஆண்டவனாருக்கு 5 மணிக்கு ஒரு பூசை. ஆமா அது போக 8 மணிக்கு ஒண்ணு அதோட 10 மணியோட ஆண்டவனுக்கு நடைய அடைச்சாவும். ஆமா நடைய சாத்தியாவும். 10 மணி 12 மணி வரைக்கும் பூசாரி கோயிலே இருந்தா சில்லறைக்கு எங்க போவ? ஆமா கோயில் கூட நதான் சாம பூசை கோயில் கூட வச்சாதான் ஆண்டவனுக்கு சாம பூசை வைக்கலாம். ஆமா மத்த நாளைக்கு 10 மணியோட நடைய சாத்திடுவோம். அத மாதிரி சாமிக்கு நம்மள மாதிரி சாமிக்கு உறங்க வரும் பாத்தியா? 10 மணிக்கு மேல சாமி உறங்க வச்சிரணும். ஆமா உறங்கணும். இப்படியாகவே இறைவனுக்காக 6 கால பூஜைகளை செய்து அவ அல்லும் நல்ல பகலுமா அரணாரை வணங்கி வாழ இரவும் நல்ல பகலுமா இரவும் பகலுமா அம்மா ஈஸ்வரனை வணங்கி வாழ வணங்கி வாழ அப்படி வணங்கி வரும் நாளை அவ ஒன்று நல்ல வருடகா அவ உடையவன வணங்கி வா 10 12 வருடகா. என்ன இப்படி உறக்க வருது? அம்மா வந்து பயிர் எடுத்தா வாய பிளக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, கொட்டாய்க்குள்ள புழுங்கிக்கிட்டு சாப்பிட்டது அதுக்கும் பாட்டு படிக்கிறதுக்கு அவளுக்கு அப்படியே தாளாட்டுத மாதிரி தெரியுது. என்ன இட்லியா சாப்பிட்டிய? 8 இட்லி நீ சாப்பிடுவா, அவன் வீட்டுக்காரி சாப்பிடுவா. நாங்க 3 இட்லி 4 இட்லிக்கு மேல உள்ள போவாது. நாங்க நல்லா பாப்போம். அந்த கால சாப்பாடு வேற, இப்ப உள்ள சாப்பாடு வேற. அந்த காலம் வந்து வீட்டுல தோசைக்கு போட்டாங்கன்னா சோள தோசை போடுவாங்களாம். ஆமா சோள தோசை போட்டாங்கன்னா ஒவ்வொரு தோசையும் 2 கை சேர்ந்தாதான் அந்த தடிமண் வரும். 4 சோளத்துக்கு 7 சோள தோசை இருக்குமா?
நல்லா சொல்லு, ஒரு வார்த்தை விட்டுட்ட. நாளை சோளத்தை ஆட்டி அந்த மாவால தோசை சுட்டா மொத்தம் 7 தோசை தான் இருக்குமா. அப்ப எத்தனை தண்டி தோசையா இருக்கும்? நான் சொல்லுவதை பின்னால சொல்லு. நாளை சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. நீ சொல்லு பாப்போம். நல்லா நாக்க வளைச்சு பேசினா தான் இந்த வார்த்தை வரும். பல்லு நல்லா தான் இருக்கு. நல்லா அடுத்தால பேசும்போது எப்படி வருது வாயி? நீ நல்லா சொல்லு. இப்ப சொன்னா தான் உன்னை வீட்டுக்கு விடுவேன். சொல்லி பாருங்க. நாளை சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. நீ என்ன அவர்ட்ட நீ இப்ப சொன்னா தான் வீட்டுக்கு போன சத்தம் கட்டாம இரு. நீ சொல்லு. சோளத்துக்கு 7 சோள தோசை. சரி 7 தோசையில ஒரு தோசை சொத்த தோசை. சொத்த தோசை இல்ல சொட்ட தோசை. சரி நீ சொல்லு பாப்போம். அப்படியா? நீ சொல்லு. என்கிட்ட இப்படி இடக்கமுடக்க கேள்வி கேட்டேன்னு வையே, இறங்கி ஓடிடுவேன். நீ சொல்லேன் பாப்போம். எனக்கு சொல்ல முடியாது. நீ அவரை பெருசா சொன்ன. ஆமா, அவருக்கு என்ன தெரியும்? 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 சோள தோசையில ஒரு தோசை சொத்த தோசை. ஆமா, என்ன எனக்கு தெரியான்னு பாத்தியோ? அப்படியா? நீ விறுவிறுன்னு சொல்லு. ஆமா, 4 சோளத்துக்கு 7 சோள தோசை, 7 தோசையில ஒரு தோசை சொட்ட தோசை. 4 சோளத்துக்கு 7 சோள தோசை. நீ சொல்ல முன்ன உன் பேத்திய வயசுக்கு வந்துருவா. அப்படியா? பிறகு அவன் இன்னொருத்தி இருக்கா. இப்போ வந்து இத வந்து நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீ நல்ல வீட்டுல உட்கார்ந்து ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து சொல்லு. நாளை கழிச்சு சாயங்காலம் நம்ம போவோம்ல பாட்டுக்கு. எங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடியில போய் சொல்லுங்க. என்ன பரவாயில்ல. அப்போ 4 சோளத்தை ஆட்டி 7 சோளத்தை சுட்டு சாப்பிட்டுருக்காங்க. ஒரு ஆம்பளை சாப்பிட்டாருன்னா 7 களி உருண்டையை ஒரே ஆளு சாப்பிட்டுருவாரா நல்லெண்ணெயில தொட்டு. அந்த களி அவ்வளவு டேஸ்டா இருந்திருக்கு. சாப்பிடக்கூடியவங்களும் அப்படி தெம்பா சாப்பிட்டுருக்காங்க. இந்த பெரியாத்தா எப்படி இருக்கா பாரு. கூட்டத்துக்குள்ள சாயாம காலை நீட்டி கம்பீரமா உட்கார்ந்து இருக்க பாத்தியா? அதான் அந்த கால சாப்பாடு. இப்ப உள்ள நேரத்துல தோசை சுட்டா எப்படி இருக்கணுமுங்க? தோசை சுட்டா ஊதுனா பறக்கணுமா? இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணுமா? ஆமா, சாப்பாடு ஆக்கி தட்டுனா தொண்டைக்குள்ள தட்டாம இறங்கணுமுங்க. பிச்சு பூவா இருக்கணுமா சாப்பாடு? தொண்டைக்குள்ள தட்டாம இறங்கணும்னா அப்படித்தானே இருக்கும். நல்ல பொடி அரிசியா பார்த்து பொங்கி நல்ல பிரியாணி அரிசி வாங்கி பொங்கன்னா தட்டாம போகும். அப்புறம் 3 இட்லி தான் சாப்பிட முடியும், 4 இட்லி தான் சாப்பிட முடியும். ஆமா, அதுக்கு மேல சாப்பிட முடியாது. அவ இட்லியை சாப்பிட்டு இங்க வந்து கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்காவோ. அம்மா பயிர் எடுத்துட்டான்னா அவ்வளவுதானே. அவ பயிர் எடுத்த உடனே கல்லனும் பார்க்க மாட்டா, மண்ணனும் பார்க்க மாட்டா. முந்திய வெறிப்ப அந்தால படுத்து உறங்கிடுவா. அதான் அந்த நித்ரா தேவியோட மகிமை அப்படி. அத மாதிரி காளையர்கள் 8 பேரும் கடவுளாகிய சிவபெருமான எண்ணி அவ 12 வருட காலம் பகவான வணங்கி வார. அவள 15 வருட காலம் பரமசிவனை வணங்கி வார. 25 வருட காலம் அவன் ஈசனை வணங்கி வார. 35 வருட காலம் அவன் முக்கண்ணனை வணங்கி வார. 45 வருட காலம் அவன் நாயகனை தஞ்சம் என்பான். 50 வருட காலம் அரணாரை
அப்படியே பலித்தது. ஆமையா 50 வருட காலங்கள் உனக்கு எந்த விதமாகப்பட்ட சேதமும் இல்லை. 51ஆம் வருடம் பிறக்கும் போது ஆணவம் உண்டாகி அகம்பாதம் வந்துதானா நீ ஆணவத்தால் அழிந்து போவேன்னு ஆண்டவன் சொன்னார். அவர் சொன்னபடி அம்மாளுக்கு 51ஆம் வருடம் பிறகு ஆணவம் அகம்பாதம் சேர்ந்தே பிறகு ஆணவம் வந்து விட்டதையானா அது அழிவுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். எத்தனைதான் உயர உயர பறந்தாலும் பின்னால் வந்த வழியை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், நம்ம என்னமா கஷ்டப்பட்டோம், யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணினாங்க, யாரெல்லாம் நம்மள கை கொடுத்து தூக்கி விட்டாங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி நினைச்சு பார்த்தா ஆணவமும் வராது அகம்பாதமும் வராது, பணிவு தான் வரும். அதனால ஆணவம் வந்ததுன்னா கலக்கணம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு மாத்திரையை போடலாம். மண்டை கணம் வந்தா மாத்திரை போடலாம். மண்டை கேன வந்தா என்ன செய்ய, மண்டை கேன வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வந்து பெரிய ஆணவ அகம்பாதத்துல கொண்டு வந்து விட்டுரும் பாத்துக்கோ. அத மாதிரி என் தாயாகப்பட்டவா சக்திக்கு அகம்பாதம் வந்த போது அவ பகவான நினைக்கலையே, பகவான நினைக்கலையே, அவ பஞ்சாச்சரம் பூசலையே, அம்மா சிவன நினைக்கலையே, திருநீரும் பூசலையே, நினைக்கலையே, கையெடுத்து வணங்கலையே. அவ கடவுளையும் நினைக்கலையே, கையெடுத்து வணங்கலையே. ஆண்டவனை மறப்பாள், அரணலிங்கத்தையும் மறப்பாளா, சிவனார மறப்பாளா, சிவன் பூசையவும் மறப்பாளா, பகவான மறப்பாளா, படுகலிங்கத்தையும் மறப்பாளா, ஆதிலிங்கம் சோதிலிங்கம் மரணாருடைய ஆத்மலிங்கம் அத்தனை லிங்கத்தையும் மறந்தா ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய பூசையை மறந்தார். சிவனாருக்கு செய்யக்கூடிய பூசையை மறந்து காளியர்கள் 8 பேரும் தான் என்று அகந்தை கொண்டார். தன்னை மிஞ்ச தாரணையில் யாருமே இல்லை என்று அம்மா கோட்டை வழியா யாருமே கிட்ட வர முடியாது. பகவான் என்று சொன்னவர ஓங்கி பல்லிலையும் அடிக்கால, சிவனார் என்று சொன்னவர தாத்தா சிவட்டிலையும் அடிக்கால, வலது கிட்ட அடிக்கா. சரி என்னமோ நடக்கு. அவ கடவுள் என்று சொன்னவர ஓங்கி கண்ணத்தில அடிக்கால, நேரம் தப்பி வாரவர நெஞ்சி தட்டி அடிப்பாள், சமயம் தப்பி வாரவர ஓங்கி சங்கிலையும் குத்துவாள், வாரவர போறவரை வாரவரை போறவரை அடக்குத்தியா வம்புதும்பா பேசுவாளா. அம்மா வம்புதும்பா பேசுவாளா. அவர் ஆமாவென்று சொன்னவரை நாற்காரு பாலா, கொடுங்கோலாட்சியத்தால் கோலக்காரி செய்து வாரா. பகவானே தஞ்சம்னு பகவான் பாதத்துல கிடந்த என் தாயான வடக்குத்தியா அவருக்கு என்னைக்கு ஆணவ அகம்பாதம் வந்துச்சோ அன்னையில இருந்து ஆண்டவனையும் மறந்தா, ஆண்டவனுக்கு செய்யும் பூசையை மறந்தா, பகவானை மறந்தா, பகவானுக்கு செய்யும் பூசையை மறந்தா, கடவுளையும் மறந்தா, கடவுளுக்கு செய்யக்கூடிய பூசைகளையும் மறந்தா. இப்ப 8 பேரும் பூசையை மறந்து பகவான் பேரை சொன்னவங்களுக்கு பல்ல உடைக்க, கடவுள் பேரை சொன்னவரை கன்னத்துல இழுக்க, ஆண்டவன்னு சொன்னவரை அளவோட அடிக்க, ராமா என்று சொன்னா முனி
நாக்கை பிடிப்பா அடி நாக்கை அறுப்பா. ஆமா ஆண்டவன் பேரையும் சொல்லக்கூடாது, கூடாது. ஹரி ராமனுடைய பேரையும் சொல்லக்கூடாது. கூடாது. என் கோட்டைக்குள் யார் வந்தாலும் என் திருநாமத்தை தவிர எந்த நாமமும் ஒலிக்க கூடாது, ஒலிக்க கூடாது அப்படின்னு காளியர்கள் 8 பேரும் கடுமையாகவே இருந்து வரக்கூடிய காலகட்டத்துல இவ சிவலிங்கத்திற்கு இருக்கக்கூடிய பூசையை மறக்க 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 சிவலிங்கத்துக்கு பூசை இருந்தா தான் சிவபெருமானுக்கு அருள் இருக்கும். ஆமா அருள் இருக்கும். இந்த சிவலிங்கத்துக்கு பூசை இல்லைன்னா உடனே சிவபெருமானுக்கு அருள் மயமே இல்லை. ஆமா இல்ல. ஆண்டவனார் கைலாசம் ஆண்டவனார் கைலாசம் அருளும் இல்லை வருளும் இல்லை ஈசனோட கைலாசம் இருளாயிருக்குதையோ சொக்கரோட கைலாசம் பகவானே இப்படி சிவனேன்னு இருக்காரு. சிவனே இப்படி சிவனேன்னு இருந்தா உலகத்து மக்களுக்கெல்லாம் வடியிலக்க யாரு போவா? யாரு போவது? யாரு போவது? இந்த ஆண்டவனே இப்படி இருந்தாருன்னா நம்ம எல்லாம் என்ன செய்ய? ஆமா ஆண்டவனுக்கு அம்பாடா நமக்கு. என் பேத்தியா 10,000 ரூபாய் ஒரு செல்லு வாங்கியிருக்கா. சரி என் பேத்தியாளுக்கு என் நம்பர் கொடுக்க போறேன். அப்படியா? பேத்தியா என்ன மகம்பிள்ள பேத்தியா எனக்கு போன் போடுவியா? அந்த போன்ல உனக்கு போன் வராது. அதெல்லாம் போடுவா. அந்த செல்லுல உன் போன் வராது. அவ பட்டன் அமுக்குனான்னு வை பாட்டு படிக்கும். நம்பர் பதிச்சுக்கோ. பாட்டு எப்படி படிக்கும் தெரியுமா? கண்ணம் கண்ணம் நோக்கியா அப்படித்தான் பாட்டு வரும். சொல்லட்டுமா? அதுக்கு பிறகு ஒரு பாட்டு பிடிக்கும். அப்படி இப்போ வேற ஒண்ணுமே வராது. நம்பர் பதிச்சுக்கோ. ஏ நம்பரை சொல்றாரு அடி. நம்பர் பதி. நம்பர் அடி. முதல்ல 0 போடு. எத்தனை சைவர் தான்? 3 சைவர். சரி நம்பர் அடி. நம்பர் அடி. அப்புறம் 000 போடு. என்ன பூரா 0 தானே? ஆமா பூரா முட்டை முட்டையா போடு. 0 போடு. முதல்ல 0 பிறகு 0 அதுக்கு பிறகு 0 லாஸ்ட் ஒரு முட்டை. நம்பர் கண்டுபிடி பாரு. திருப்பி தாங்க முடியல. நாளைக்கு போன் போடுறே தாத்தாவுக்கு. போடுவியா? இப்ப அங்கா வரும் போனேன். இந்த நம்பர் அடிச்சா பிரச்சனை கழுதையா இருக்கும். போடுவியா? பூரா முட்டையா போட்ட பிறகு எங்க போன் வரும்? போன வச்சிருக்கேன். போன பிடிச்சி உடைக்கிறது கால் இல்லாம. அப்ப என் தாயாகப்பட்டவா 8 பேரும் இப்படி இறைவனை மதிக்காமல் இருக்க ஆண்டவனுக்கு அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இந்த சிவபெருமானுக்கு வர அருளே இல்ல. இறைவன் கைலாசமே ஒரே இருளா இருக்கு. ஒரே இருட்டா இருக்கு. இந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய இருளை நீக்கணுமானா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவனுக்கு இருள் நீங்கி அருள் வரணும்னு சொன்னா என்னையா செய்யணும்? லைட் போடணும். 4 செட் மேலத்தை போட்டு அடிக்க வேண்டியதானே? அருள் வரணும்னா மேலத்தை போட்டு அடிக்கவா? எத்தனை சோடி மேலத்தை போட்டு அடிச்சாலும் சாமி குடியிருந்தா தானே வரும். சாமி வந்தா தான் ஆட முடியும். சும்மா அடிக்க முடியுமா? ஆட முடியுமா? முடியாது. இருள் நீங்கி இறைவனுக்கு அருள் வரணுமானா திருப்பாறு கடலுக்கு போய் பால் குடம் கொண்டு வந்து பாலாபிஷேகம் முடிக்கணும். ஒரு ஆலயத்திலே திருவிழா நடக்கும் போது கோமரத்தாடிக்கு சரியா சாமி வரல, விட்டு பிடிக்க அப்படின்னு வைங்க, திடீர்னு ஆடுவாரு, பிற கம்முன்னு கீழே உட்கார்ந்துக்கிடுவாரு, பிற திடீர்னு ஆடுவாரு, பிற கம்முன்னு உட்கார்ந்துக்கிடுவாரு. அப்ப நம்ம தவறா நினைக்க கூடாது. சாமிக்கு அருள் இல்ல.
அதனாலதான் எல்லா ஆலயத்திலேயுமே 12 வருடத்திற்கு ஒரு முறை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. ஆமையா. ஒரு ஆலயத்துல அருள் இல்லைன்னு சொன்னா கும்பாபிஷேகம் வைக்கலாம். சரி. ஒரு வீட்டுல அருள் இல்லைன்னு வைங்க, என்ன கணவன் மனைவிக்குள்ள சண்டை சடவா இருக்கு, ஆமா பிள்ளைங்க நம்ம சொன்ன பேச்ச கேட்கல, ஆமா நிம்மதியே இல்ல, சந்தோஷமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, சரி, அதுக்கு ஒரு பூசை இருக்கு. அதாவது அதுக்கு ஒரு பூஜை எப்படி இருக்குன்னு கேட்டா, பணம் இருந்தா அப்படியே நம்ம ஒரு கனவு ஹோமம் வளர்க்கலாம். பணம் இல்லைன்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? லட்சுமி கோமியத்தை பிடிச்சிட்டு வரணும். சரி. லட்சுமி தீர்த்தம். லட்சுமி ஆமா, கோமியமும் ஒண்ணுதான் தீர்த்தமும் ஒண்ணுதான். லட்சுமி தீர்த்தம். லட்சுமி தீர்த்தம்னா என்னதுன்னு? பசு மாட்டு கோமியம். பசு மாட்டு கோமியத்தை கொண்டு வந்து நீ என்ன நினைச்ச? லட்சுமினா பசு மாடு. பசு மாட்டு கோமியத்தை கொண்டு வந்து அந்த வீட்டுல தொளிச்சு குளிச்சோம்னு சொன்னா இருள் நீங்க அருள் வருமா? உனக்கு சரியா வரலன்னா ஒரு முடுக்க குடிச்சிரு, அழகா குடிக்கலாம். கொஞ்சம் உப்பு கச்சி இருக்கும், சக்கரையா இருக்கும். நம்ம உப்பு கச்சி இருக்கும், இருந்தாலும் குடிச்சாச்சுன்னா அது உப்பு கச்சாது, அது நார்மலா தான் இருக்கும். அப்படியா? பசு மாட்டு கோமியம் வந்து நார்மலா தான். உனக்கு சர்வீஸ் இருக்குமோ? அம்மா பிறகு அது குடிச்சு பழக்கம். விடிய விடிய காலம் போய் ஒரு செம்புல குடிச்சு குடிப்பாரு, நோயே வராது. அப்போ பசு மாட்டு கோமியத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுல தொளிச்சு குளிச்சோம்னு சொன்னா இருள் நீங்க அருள் வருமா? இந்த கோமியத்தோட கொஞ்சம் சாணத்தையும் சேர்த்து நாளை போய் கலக்கி குடி, நல்ல மணக்கும், நல்லா இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல இருக்க ஆளுக்கு என்னையா, நம்ம செட்ல நம்ம ஆளுக்கு அருளே இல்லையே, என்ன செய்ய? அப்ப என்ன செய்யணும்னா அந்த லட்சுமியுடைய சாணத்தை கொண்டு வந்து தொளிக்கணும், கரைச்சி தலையில ஊத்திரணும். யார் தலையில? அருள் இல்லாதவங்களுக்கு தான். அப்படியே அருள் இல்லைன்னா ஊத்தணும். சரிதானே? சரி. அப்ப பார்த்தா பார்வதா தேவி, நம்ம ஆண்டவனுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானா பார்க்கடலிலே சென்று பால் குடங்களை கொண்டு வந்து பகவானுக்கு பாலாபிஷேகம் முடிக்க வேண்டும் என்று அவன் அஷ்டதிக்கு பாலர்களை ஆதிசக்தி வரவழைத்து ஆண்டவன் பகவானுக்கு பால் குடம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும். பார்வதியும் சொன்ன போது அஷ்டதிக்கு பாலரெல்லாம் அவருடைய கையால் மண்குடத்தை எடுத்துக்கொண்டு காவி உடையணிந்து ருத்ராட்ச மாலை போட்டு பட்டணம் அவளுக்கு சாத்தி பகவானந்த சிவனாருக்கு பால் குடம் எடுப்பதற்கு பார்க்கடல் வாராரு. பாலர்கள் ஒரு மண்குடத்தை எடுத்தார்கள். மண்குடத்தை எடுத்து காவி உடை அணிந்து கழுத்திலே உத்திராட்ச மாலையை போட்டு நெற்றி நிறைய திருநீச்சை பூசிக்கொண்டு காதிலே செம்பு வாழை பூரி திருப்பார் கடலுக்கு பார்க்குடை எடுக்கணும்னு வந்தாங்க. பச்சை மாலை அடிபணிந்து வணங்கினார்கள். அவருடைய கையாலே பால் குடத்தை எடுத்து அஷ்டதிக்கு பாலர்கள் கையிலே கொடுக்க அஷ்டதிக்கு பாலர்கள் பால் குடத்தை வாங்கி பகவானுக்காக கைலாசத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரணும்னு சொன்னா பால் பொங்கணும்னா என்ன செய்யணும்? பால் பொங்கன்னா நல்ல கேஸ் அடுப்ப பத்த வச்சு நல்ல பாலை கொண்டு போய் ஒரு சின்ன சட்டியில ஊத்தி அப்படியே நல்ல என்னது தீக்கி விடுவோம்ல, இதுல பின்ன போட்டு அந்த மாதிரி திருக்கி விட்டாச்சுன்னா புஷ்ஷுன்னு பொங்கிரும் பால். இவளை எதுக்கு பேசணும்? கேஸ்ல வச்சு தீ வைக்கணும்னா முடிஞ்சு போச்சு. சரி, சிம்முல எப்படி சிம்முல போட அந்த பட்டனை திருக்கணும்ல, திருக்கினா தான் மேல தீ பிடிக்கும். சரிதானே? அந்த பால் பொங்கணும்னா உன் வீட்டுக்காரி உனக்கு ஆத்தி கொடுப்பா. சரி, அந்த பால் இல்ல, வேற என்ன? பகவானுக்கு பால் குடம் பொங்கி சிந்தணும். அப்படியா? பொங்கி வந்தா தான் அந்த ஆண்டவன் அனுக்கிரகம் கிடைச்சத மாதிரி. சரி, அதனால பால் குடம் பொங்கணும்னா பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து பக்தியான பாட்டு படிக்கணும். ஆமா, பக்தியான பாட்டு படிச்சா தான் பால் பொங்கும். பார் கடலில் இருந்து பார கைலாசத்துக்கு வரலாம். பக்தர்கள்லாம் யார் வந்திருக்கா? இன்னைக்கு பாட்டு பாட நம்ம தானே வந்திருக்கோம். அப்ப நீங்க தான் படிக்கணும். ஆமா, பல்லு எப்படி தைப்ப? அப்ப நீ தான் ஆரம்பிக்கணும். பரவே அல்ல, பக்தியா ஒரு பாட்டு படி உன் பால் குடம் பொங்குதான்னு பாப்போம். பரவே
அதாவது ஆ, வழியும் தொலையணும், சரி நேரமும் போகணும், பாலும் பொங்கணும், நடையும் துளையணும். நடையும் தொலையணும். அதுக்கு நல்ல பாட்டு ஒண்ணு படிக்கணும். நல்ல பாட்டு படிக்கணும்னா படி. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, அப்படி போடு. ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, அம்மா, அப்படி படிக்கலாமா? நல்ல பாட்டு ஆ, வேற ஒரு பாட்டு இந்த பாட்டு படிச்சா எப்படி பால் பொங்கும்? இது பொங்காதோ? பிறவு வேற என்ன பாட்டு? நல்ல பாட்டா ஒரு பாட்டை படி. அப்படியா? நல்ல பக்தி பாட்டா படி. பக்தி பாட்டு படிக்கணும். பக்தி பாட்டு நமக்கு தெரியாத. அப்படியா? கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. பழனிவேல் முருகனுக்கு பழனிவேல் முருகனுக்கு பலாப்பழம் பலாப்பழம் சரி படி. வேலவா அங்க வேலவா அங்க வேலனாக வந்தவரே வேலவா அரோகரா ஆடிவா அரோகரா. ஓடிவா அரோகரா. அங்க வேலனாக வந்தவரே வேலவா ஐயா வேலனாக வந்தவனே வேலவா, ஓடிவா விளையாடிவா, வேலனாக வந்தவனே வேலவா. திருச்செந்தூரில் குடியிருக்கும் வேலவா வேலவா, திருச்செந்தூரில் குடியிருக்கும் வேலவா வேலவா. தீவினையை தீர்ப்பதற்கு ஓடிவா ஓடிவா, ஆடிவா ஆடிவா, நீ ஓடிவா ஓடிவா. அங்க வேலனாக வந்தவரே வேலவா வேலவா, வேலவா, வேலனாக வந்தவனே வேலவா, ரோகரா ஓடிவா ரோகரா விளையாடிவா, ரோகரா வேலவா. குறுக்குத்துறையில் குடியிருக்கும் வேலவா வேலவா, குறுக்குத்துறையில் குடியிருக்கும் வேலவா வேலவா, குறை தீர்க்க இங்கு நீ ஓடிவா ஓடிவா, நீ ஆடிவா ஆடிவா, நீ ஓடிவா அங்க வேலனாக வந்தவரே வேலவா வேலவா, வேலவா, வேலனாக வந்தவனே வேலவா, அரோகரா விளையாடிவா, ரோகரா வேலனாக வந்தவனே வேலவா, அங்க பழனி மலை மேல் இருக்கும் வேலவா வேலவா, பழனி மலை மேல் இருக்கும் வேலவா உங்க பாவங்களை தீர்ப்பதற்கு ஓடிவா ஆடிவா நீ ஓடிவா அங்க வேலனாக வந்தவரே வேலவா ரோகரா ஓடிவா, ரோகரா ரோகரா வேலனாக வந்தவனே வேலவா வேலவா நல்லா ஆன்னு படிச்சுட்ட. பரவாயில்ல, உன் பாட்டுக்கு பால் பொங்கிருக்காயா? பால் பொங்கிருக்கா? பால் பொங்கிருக்கானே? உங்க நேரத்துக்கு பரவாயில்ல பரவாயில்ல. எதுவும் பொங்கலையோ? எங்க தாத்தாவை நல்ல பக்தி பாட்டு படிக்க சொன்னேன், அழகா பாட்டு படிச்சாரு. அவரை மாதிரி ஓடி போவோமா இன்னொரு தேடி பாட்டு போவோமா கல்யாணம் முடிப்போமான்னு படிக்கல. அவருக்கு எவ்வளவு கொழுப்பு ஆ, வரவே. தாத்தா என்ன? நீ நல்ல பக்தி பாட்டு படி பாப்போம். பால் பொங்கலுக்கு வழி இல்லையோ? இல்ல 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 இன்னொரு பாட்டு படிச்சு பாப்போமா? பக்தி பாட்டா இருக்கணும் கத்தாழ கண்ணால குத்தால நீ ஐயா. கத்தாழ கண்ணால குத்தால இது நல்லா இருக்கா? ஐயா ஆ. சாமி நீர் படிக்க பாட்டுல சாமியே கோயிலுக்குள்ள இருக்காது நீ பொங்குன பாலை நீ வத்த வச்சிருவ போலக்க. இந்த பாட்டு சரியில்லையோ? சரி இல்ல, அப்ப தாளக்கார படிக்க அழகான நீ பக்தி பாட்டு படி, அப்பந்தான் பால் பொங்கும். அப்படியா? ஆ, என்ன பாட்டு படிக்கலாம்? நல்ல யோசனை பண்ணி படியும் இன்னொரு பாட்டு இப்போ படிச்சிருவோம் அந்த மாதிரி படி சாமி அங்க இருக்கும் இன்னொரு பாட்டு என்ன பாட்டு? இந்த என்னத்தையாவது படியுமா கூட்டத்தை கண்டோட பயமாலாம் இருக்கு. என்ன நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. அப்போ ஆளப்புறம் வீட்டுக்கு போய் படிக்க. பயமா இருக்கான் பயமா இருக்கா? அப்ப இன்னொரு பாட்டு படிச்சா தான் கண்டிப்பா பொங்கல். பாட்டு படிச்சாதான் விடிய காலம் பங்கு. நீங்க படிக்கணும். பாட்டு படிக்கலைன்னா உனக்கு பங்கு இல்ல. பொங்கல் கிடையாதோ? ஆ, என்ன செய்யும்? கை கால ஆட்டம் கொடுக்கு, ஆட்டம் கொடு. பயம் கொடுக்கு. ஒரு கட்டிங் தரட்டுமா ஒரு பாட்டு. வெற்றிவேல் வீரவே, வெற்றிவேல் வீரவே, சுத்தி வந்த பகைவர் தன்னை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், ஞான சக்திவேல், வெற்றிவேல் வீரவே, ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே, ஞானவே அசுரை தம்மை
நம்மை அஞ்ச வைத்த வீரவே தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவே சுத்தி வந்த பகைவர் நம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் இப்ப தானே பால் பொங்கி இருக்கு பிறகு இப்படி பக்தி பாட்டு படிக்க சொன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போலாமா கத்தாலையா கண்ணாலையான்னு கேட்க பக்தி பாட்டு கேட்காலும் இருக்கு இந்த மாதிரி டப்பா குத்து பாட்டு கேட்காலும் இருக்கு டப்பா குத்து பாட்டு உன் வீட்டுக்காரிக்கு படி அவ உட்காந்து விடிய விடிய கேப்பா என் பாட்டை கேட்க முடியாம ஓடியே போயிட்டா என்ன விட்டுட்டு அப்படியா என் தம்பி கூட்டு ஓடி போயிட்டா சரி ஏன் வெக்கமா இல்ல என்ன வைக்கப்பட சொன்னதுக்கு தம்பி கூட்டிட்டு போயிட்டாங்க ஏறு காரணம் என்ன தெரியுமா கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு சரி குழந்தை இல்லை எனக்கு சரிதான் அவ 1 வருஷம் பார்த்தா 2 வருஷம் பார்த்தா சரி 3 வருஷம் பார்த்தா சரிதான் கடைசி 10 வருஷம் வரைக்கும் இருந்து பார்த்தா சரி அவன் இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அதானே கேட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு என் தம்பி கூட்டு ஓடி போயிட்டா ஓடிட்டாளா ஆமா வெக்கம் இல்லாம வெளியே சொல்லாத எங்க இருக்காளா எனக்கு என்ன வெக்கம் என் தம்பி கூட்டு ஓடினால சரி மறு வருஷம் ரெண்டு பிள்ளை சரிதான் மறு வருஷம் டபுள் பிரேஸ் அடிச்சது சரி அப்ப யோகம் தானே சரிதான் அத மாதிரி நீ பாட்டு பாட பாட அந்த அம்மாவே வீட்டை விட்டு போயிட்டா நீங்க பாடின மாதிரி பாடினாலும் பாட்டு பொங்காது பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நேரம் போகணும் நடைதுளைய வேணும் என்று முப்புறத்து கோட்டை வழியாக முக்கண்ணன் கைலாசம் வருகிறார்கள் அவர்கள் எப்படி பாடுகிறார் தெரியுமா கைலை மாலை நாதனுக்கு சம்போ சங்கரா கைலை மாலை நாதனுக்கு சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சுமந்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா நாங்க சுமந்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா நாங்க சுமந்து வாரம் பால் கூடத்தை ஏழுமலை வேலனுக்கு சம்போ சங்கர் சிவ சம்போ சங்கரா எடுத்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா நாங்க எடுத்து வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா வள்ளி மணவாளனுக்கு சம்போ சங்கர் புரத்தி மலை வாசனுக்கு சம்போ சங்கர் சிவ சம்போ சங்கரா கொண்டு வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா நாங்க கொண்டு வாரம் பால் கூடத்தை சம்போ சங்கரா ஏ பாசி படந்த மலை கந்தையா பாசி படந்த மலை கந்தையா என் வேலையா பங்குனி தேர்வோடு மலை சுப்பையா சுப்பையா ஏ பங்குனி தேர்வோடு மலை சுப்பையா சுப்பையா வேலையா வேலையா சுப்பையா ஏ ஊசி படந்த மலை கந்தையா ஊசி படந்த மலை கந்தையா என் வேலையா உத்திராச்சம் காய்க்கு மலை சுப்பையா சுப்பையா அது உத்திராச்சம் காய்க்கு மலை சுப்பையா சுப்பையா வேலையா வேலையா அவரை பாட்டு பாடி ஆட்டமா
அந்த முக்கண்ணனார் சிவபெருமானுக்கு பால் குடங்களை எடுத்து வரும்போது ஆமா அவங்க பாட்டு பாடி நடனம் ஆடி நேரம் போக நடைந்துளையணும்னு வராங்க. இவங்க வரும்போது முப்புறத்து கோட்டை வழியாக வராங்க பாரு. ஆமையா. ஏன் அந்த பக்கமா வராங்க தெரியுமா? எதுக்கு? சீக்கிரமா போகணும்னு சொன்னா அந்த வழியா தான் போகணும். அதுதான் குறுக்கு வழி. ஆமா ஆமா. குறுக்கு வழியான உன்னை குப்புற போட்டு தான் மிதிக்கணும். ஆமா. நான் இந்த குறுக்க சொல்லல. வரவே அதாவது சாட்டு கட்டு வழி. சாட்டு வழியா? ஆமா சாட்டு வழி. சாட்டு வழினா சாட்டு பத்து நம்பந்தட்ட அந்த பாப்பா கூடி அந்த வழியா தான் போகணும். அந்த வழி சரியில்லையோ? அந்த வழியும் சரி. இது வந்து மடக்கு வழி. மடக்கு வழியா? மடக்கி போற வழி. அது மடத்தூரா? அந்த ஊர்ல. அதாவது குறுக்கு வழினாலும் குறையா இருக்கு, சாட்டு வழினாலும் குறையா இருக்கு. சுருக்கு வழி குறுக்கு வழி யாருக்கு? அதான் குறுக்கு வழினா உனக்கு குப்பரை போட்டு மிதிக்கணுமுங்க கேட்க மாட்டுக்காரு. ஆமா உனக்கு என்ன மிதிக்கணும்னே உனக்கிட்ட மனசுல என்ன இருக்கு? கைலாசத்துக்கு மிதிக்கணும் ஒரு மிதி மிதிச்சுட்டு போறேன். அப்படியா? இன்னைக்கு அந்த ஊர்ல வச்சு ஒரு மிதி மிதிச்சு என்ன குப்பரை தள்ளிட்ட. நீ விடியா காலம் பொறு. நீ குப்பரை தள்ளினதுல 3 இலை போட்டேன். சரிதானே? ஆமா இன்னைக்கும் மிதிச்சு குப்பரை போட்டு மிதிக்கணுங்க. குறுக்கு வழினா அப்படி இல்ல தாத்தா. வேற என்ன? கைலாசத்துக்கு சீக்கிரமாக கிட்டத்தட்ட நெருக்கமா சீக்கிரமா போகணும்னு சொன்னா முப்புறத்து வழியா போனா தான் சீக்கிரம் போகலாம். அதான் நெருக்கின வழி. அப்ப சீக்கிரமாகவே கைலாசத்திற்கு போக வேண்டும் என்று முப்புறத்து கோட்டை வழியாக வந்தார் அல்லவா? இவங்க பாடின பாட்டானது வடக்குத்தி அம்மா கேட்டு ஏ தங்கைமார்களே, நம்ம கோட்டைக்குள்ள ஆண் வரக்கூடாது, ஆண் வாடை அடிக்க கூடாதுன்னு தங்க போர்டு அடிச்சு போட்டிருக்கோம். இந்த கோட்டைக்குள்ள பகவானுடைய நாமத்தை சொல்லி பண்டார கூட்டமா வராங்க. தலையில ஏதோ ஒரு மண் குடத்தை வச்சிருக்காங்க. வாங்கடி போய் நம்ம என்னன்னு பாப்போம். அவ கையில சூலம், பிரம்பு, திரிசூலம், வேப்பலை, கப்பரை, பெரிய வாளு அத்தனையும் அவ கையில ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அம்மா கோட்டை வாசலுக்கு வந்தார். கோட்டை வாசலுக்கு வந்து பார்க்க தேவாதி தேவ முனிவர்களை கண்டபோது அவள் என்ன கேட்டா தெரியுமா? எப்படி? தேவர்களே மூவர்களே வாருங்கோ, தேவர்களே மூவர்களே வாருங்கோ, திரிபுர சுந்தரி சொல்லுறத கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, தேவர்களே மூவர்களே வாருங்கோ, போறீங்கோ, பால் கூட தயங்க கொண்டு போறீங்கோ, நான் பத்திரகாளி சொல்லுவத கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, பால் கூட தயங்க கொண்டு போறீங்கோ, பால் கூட தயங்க கொண்டு போறீங்கோ, பால் கூட தயங்க கொண்டு போறீங்கோ, பகவானுக்கு பத்திரகாளி சொல்லுவத கேளுங்கோ, கேளுங்கோ கேளுங்கோ, பால் கூட கொண்டு போறீங்கோ, மோர் கூட தயங்க கொண்டு போறீங்கோ, முத்து மாறி சொல்லுவத கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, மோர் கூட தயங்க கொண்டு போறீங்கோ, மோர் கூட தயங்க கொண்டு போறீங்கோ, பகவானுக்கு கூட தயங்க கொண்டு போறீங்கோ, பகவானுக்கு பால் குடத்தை சுமந்து கொண்டு நீங்க எல்லாரும் எங்க போறீங்க? கைலாசத்துக்கு போறோம். ஏ தாயே படகாசி அம்மா, ஏ வடகுத்தி அம்மா, பால் குடத்தை சுமந்து நாங்க பகவானுக்காக கொண்டு போறோம், அபிஷேகம் பண்ண போறோம். ஏ பண்டாரா, பால் குடத்தை பகவானுக்கு கொண்டு போறியா? என் கோட்டைக்குள்ள இறைவன் நாமம் கேட்க கூடாதுன்னு நான் எழுதி போட்டிருக்கேனே, என் கோட்டைக்குள்ள இறைவன் நாமத்தை நீங்க சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கொண்டாங்க பால் குடத்தை. அதாவது நீ எழுதி போட்டிருக்க எழுத்து வந்து கொஞ்சம் பொடி எழுத்து, கண்ணு பத்தலையோ? எங்களுக்கு வயசாகி போச்சு,
அதனால பார்வை பிடிக்கல. சரி கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய மாட்டேங்குது. சரி எட்டி நிக்க பொம்பளை மாத்திரம் தெரியுது. அப்ப நல்ல கண்ணு தானே. வேண்டாம் யாமனு கேட்டா அங்க 2 கல் இருந்தா எடுங்க. பாட்டே அவுக்கு அதாவது எட்டுன பார்வை. ஓ எட்ட பார்வை. அதனால எட்டி நிக்க பொம்பளை தெரியும், கிட்ட நிக்க ஆம்பளை தெரிய அப்ப மாட்டேங்குது. கிட்ட பொம்பளை நின்னு எட்டி ஆம்பளை இருந்தா எப்படி தெரியும்? அப்ப கிட்டத்து பார்வை பிடிக்கும். அப்ப கிட்டத்து பார்வை தான் பிடிக்கும். அப்ப நான் அதாவது கண்ணு வந்து சீர்கெட்ட கண்ணு. உன் கண்ணுல குறை இல்ல, சரி உன் பார்வை சரியில்லை. நான் நேற்று கடவுள் படைச்ச கண்ணு. பாதையில குறை கிடையாது. இப்ப சில பேரு கண்ணு சரியில்லை, பார்வை குறை. மனசு சுத்தம் இல்ல. ஏமாச்சான் கண்ணுல பல விதமான கண்ணு இருக்கு. இருக்கு சில பேருக்கு கொஞ்சம் மாறு கண்ணா இருக்கும். இருக்கும். எனக்கு வந்து எட்டுன பார்வை. உன் எட்ட பார்வை. உமக்கு வந்து கொஞ்சம் மாறு கண்ணு. எனக்கு கொஞ்சம் கண்ணு சரி கிடையாது. அவன் கண்ணு வந்து சாஞ்சு இருக்கும். ஆமா பெண்ணு பார்க்க கூட்டிட்டு போவாங்க. ஆமா பெண்ணு பார்க்க கூட்டிட்டு போகும்போது பெண்ணு பார்க்க போனா கண்ணு மாறு கண்ணா இருந்துச்சுன்னு வைக்க, அவன் சாஞ்சு தான் பார்ப்பான். அவரு பெண்ணைத்தான் பாப்பாரு. ஆமா மாமியா பக்கத்துல என்ன மாமியால பாக்காத மாதிரி தெரியும். அவன் கண்ணுக்கு வந்து அப்படி தெரியும். ஆ, அது மாதிரி கண்ணு அவரு பெண்ணைத்தான் பாப்பாரு, ஆ, நமக்கு மாமியால பாக்காத மாதிரி தெரியும். தெரியும். கண்ணுக்கு அப்படி தெரியும். ஆமா, ஒவ்வொரு கண்ணு ஒவ்வொரு விதமா இருக்கும். ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்கிறார். ஆமா அது மாதிரி எனக்கு ஆட்டம் அப்படி கொடுத்துருக்காரு. அப்படியா? சரி அதனால உன் கோட்டையில எழுதி போட்டிருக்கத நாங்க பார்க்கல அம்மா. ஆமா பகவானுக்காக நாங்க பால் குடத்தை கொண்டு போறோம், நீ வழியை விட்டு மறிக்காத. மறிக்காதம்மா. ஏன் பண்டாரா, என்ன பால் குடத்தை கொண்டு என் பகவான் கோட்டைக்கு கொண்டு போறோம்னு சொல்லுதியே, அதானே என் கோட்டை வழியாக வந்து இனி நீ போக முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பால் குடத்தை பிடுங்கினா, ஆஹா பாலை அருந்தினா, சரிதானே குடத்தை கீழே போட்டு உடைச்சி ஆஹா குடத்து வா விளிம்பு இருக்கு பாரு, ஆமா அதை எடுத்து அவங்க கழுத்துல அட்டியல் மாலையா போட்டா. கழுத்துல போட்டிருக்கா. பூநூல போட்டவங்க கழுத்துல ஆமையா மாட்டு வடம் போட்டத மாதிரி குடத்து வா விளிம்பை எடுத்து போட்டா. போட்டா பார்த்தார்கள் அஷ்டதிக்கு பாலர்கள், என்ன செய்கிறார்? என் தாயே வட குத்தி அம்மா, என் தாய நான் ஆண்டவனுக்கு பால் குடம் கொண்டு போகணும். கொண்டு போகணும். அம்மா என்ன அடிக்காத பிடிக்காத நாங்க கைலாசத்துக்கு போறோம் போறோம் என்ற அஷ்டதிக்கு பாலர்கள் சொன்ன போது, என்னய்யா பார்த்தா வடக்குத்தி அம்மா, என்ன செய்கிறார்? பாருங்கடா பாலர்களே, பாருங்கடா பாலர்களே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, ஆண்டவன் பகவானுக்கு பால் கூடம் கொண்டல்லவோ பண்டாரம் போக வேண்டாம், பால புடுங்குவாள், பல்லில அடிப்பாள், மோர் குடத்தை பிடுங்குவாள், முகத்தில அடிப்பாள், தயிர் குடத்தை பிடுங்குவாள், தயிர் குடத்தை பிடுங்குவாள், அவள் தலையில அடிப்பாளா? ஏ பல்ல உடைக்கா பகவான பேசுவா, அரணாரண்டி சொன்னபோ அளவுல அடிக்க, சிவனாரண்டி சொன்னபோ செவிட்டுல அடிக்க, அடிப்பாலம் பிடிப்பாளாம், அடிப்பாலம் பிடிப்பாள், அவராகுமா நம்ம பேசுவாளா? அடே பண்டாரங்களா, நான் அடிச்சவனு உங்க பண்டாரத்துக்கிட்ட போய் சொல்லுங்க, சொல்லுங்க பேயம் பித்தங்கிட்ட போய் சொல்லுங்க, சொல்லுங்க சுடுகாட்டு சாம்பலை அள்ளி பூசி உங்க சுடுகாட்டு ஆண்டுகிட்ட போய் சொல்லுங்க கிடுக்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவன பண்டாரம் பேயம் பித்தம் பரதேசி ஆமையா அப்படின்னு அவங்க அகுமானமா பேசுகிறாங்க. பேசுகிறாய். அஷ்டதுக்கு பாலர்கள் மனம் பொறுக்க முடியாமல் முடியாம என்னை அடித்தால் அடித்திடுங்க, அடித்தீடுங்கோ அடித்தால் அடித்திடுங்க, அடித்தீடுங்கோ என் அம்மாவே வடக்குத்தியா, வடக்கூத்தியா அகுமானமா பேசாதீங்க, பேசாதீங்கோ எங்களை கொன்னாலும் கொன்னிடுங்க, கொன்றிடுங்கோ நீங்க கொன்னிடு, அவரை கொலங்குத்தி பேசாதீங்க, பேசாதீங்கோ அவரை கொலங்குத்தி பேசாதீங்க. பேசாதீங்கோ கொண்டு
எங்களை அடிச்சாலும் பரவாயில்ல தாயே, ஆமா பட்டுக்கிடுவோம். ஒரு அடிக்கு நீ 2 அடி அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கிடுவோம். ஆமா ஆனா எங்க ஆண்டவனை பத்தி நீங்க அகுமானமா பேசாதீங்க. பேசாதீங்க ஐயா. பேயம் பித்தேம் பரதேசி ஆமா சுடுகாட்டு ஆண்டின்னு சொல்லுறீல, அந்த வார்த்தை உங்களுக்கு அடுக்குமா? ஆமா அதானே கேட்டேன். போச்சுப்பா. பூரா மிஞ்சி போச்சு. பால் பொங்கிடுது. அதனால என் ஆண்டவனை பத்தி நீங்க அப்படி பேசாதங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே என்னய்யா பார்த்தா வடக்குத்தி அம்மா, என்ன செய்யற? உங்க ஆண்டவன் பண்டாரத்தை நான் அப்படித்தான் பேசுவேன். அப்படித்தான் பேசுவோம். பால் குடத்தை எடுத்து நீங்க கைலாசத்துக்கு போறோம்னு சொல்லுதியல, அதானே. ஏடா வாருங்கடா பக்தர்களே, அந்த சுவாதிலிங்கம் இங்க இருக்க, உங்க சொக்கலிங்கம் அங்கே உண்டோ, ஏடா கடவுளிங்கம் இங்க இருக்க, உங்க கடவுள் சிவன் அங்கே உண்டோ, சுவாதிலிங்கம் இங்க இருக்க, சொல்லுங்கடா பக்தர்களே, உங்க சொக்கலிங்கம் அங்கே உண்டோ. இங்கே இருக்கு. அங்கே சொக்கலிங்கம். பகவாலிங்கம் எங்க இருக்க, பகவான் சிவன் அங்கே உண்டோ, சிவனாலிங்கம் எங்க இருக்க, சிவபெருமான் அங்கே உண்டோ, ஏ பண்டாரோ, ஏய் பண்டாரப்பா. கடவுளிங்கம் எங்க இருக்க, இங்க இருக்க. உங்க கடவுள் சிவன் அங்கே உண்டோ, அங்கே உண்டோ அங்கே உண்டோ. சோதிலிங்கம் எங்க இருக்கு, உங்க சொக்கலிங்கம் எங்கடா இருக்காரு எங்கடா இருக்காரு? அப்படின்னு அம்மா அகுமானமா பேசின உடனே அதட்டி பேசின உடனே அஷ்டதுக்கு பாலர்கள் எல்லாம் அம்மா அடிபிடின்னு விட்டான்னு சொல்லி தப்பிச்சு ஓடுதாங்க. ஒரே ஓட்டம். ஓட்டமும் பெரு நடையுமா கைலாசத்துக்கு ஓடி வராங்க. ஓடி வரார்கள். பார்வதி இவங்களை எதிர்பார்த்து இருந்தா, இருந்தா நேரம் தவறிவிடக் கூடாது என்று அம்மா வில்வ இலைகளை கொண்டு வந்து விமலனுக்கு பார்வதியே பூசைகளை முடித்தார். அழகா முடித்தாள். பார்வதியே பூசைகளை முடிக்க முடிக்க பகவானுக்கு இருள் நீங்கி ஆண்டவன் அருள்மயமாக இருந்தார். இருந்தார். அசதுக்கு பாலர்கள் எல்லாம் ஆண்டவா ஆண்டவான்னு அவைய குரல் ஓட்டு போட்டு போட்டு பகவானே அபாயம் என்று கண்ணீரை வடித்து கொண்டு வந்தார்கள். வந்தார்கள் வந்தார்கள். எப்பா பாலர்களே, என்ன கவலைப்படாதங்க, ஏன் இப்படி கண்ணீரை வடிக்கிறீங்க? எதுக்கு வடிக்கிறீங்க? உங்க முகமெல்லாம் இப்படி ஒரே வீக்கமா இருக்க, என்ன ஆச்சு? என்ன பூரா வீங்கி இருக்க, என்ன காரணம்? ஆண்டவா, நாங்க அழுதுட்டு வரும்போது எதுக்கு? தாய் அங்க அடிச்ச அடியில கண்ணீர் பொங்குனதுல கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. அழாம அழாம சொல்லுங்க. என்ன செய்ய சொல்றீங்க? கவலையா இருக்கு. கவலைப்படாத, நீ உனக்கு என்ன சொல்லுவோம்? பால் கூட எடுக்க போனீங்களப்பா? கட்டை கரைஞ்சிட போகுது. பால் குடத்தை எங்க? ஆண்டவா, பால் குடத்தை எடுத்து நாங்க பகவான்னு சொன்ன போது பல்லில் அடிக்க, சரி மோர் குடம் என்று சொல்லி நாங்க முக்கண்ணனுக்கு எடுத்து வரோம்னு சொன்னா எங்க முகத்துல அடிக்க, அதுதான் தெரிவிக்கும். பால் குடத்தை பிடிங்க நான் எங்க பல்ல உடைக்க, ஆமா உங்களை பேயன் பித்தன் பண்டாரம் பரதேசின்னு கேவலமா பேசுதா ஆண்டவா. அடிச்சா கூட பரவாயில்ல, அடிபட்டுக்கிடுவோம். சரி உங்களை மானக்கட்டத்தனமா பேசுதா. அதனால இருக்கக்கூடிய வரம் எங்களுக்கு வேண்டாம், ஆமையா நீங்க இறந்து போக வரத்தை தாங்க. தாங்கய்யா வாழும் வரம் எனக்கு வேண்டாம், நீங்க மாலு வரங்களை தாரும் ஐயா. தாரும் ஐயா. அமரர் பட்டயமக்கு வேண்டாம், வேண்டாம் ஐயா. அலை கடலிலே மாலை போறோம். ஆமா தேவர் பட்டயமக்கு வேண்டாம், நாங்க செத்திறந்து மாலை போறோம் இறைவா. ஆமா அதனால நாங்க மாண்டு மடிய போறோம்னு கண்ணீரை வடிக்காங்க. ஆமையா எப்பா நீங்க கவலைப்பட வேண்டாம், வேண்டாம். ஆணவம் அகம்பாதம் கொண்டிருக்கும் அட்டகாளியர்களுக்கு அழிவு காலங்கள் வந்தாச்சு, வந்தாச்சு. நீங்க கவலைப்படாதங்க வேண்டாம் ஐயா. அப்படின்னு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லிவிட்டு ஆமா ஆண்டவே சிவபெருமான் பார்வதி அழைத்தார். அழைத்தா ஏய் பார்வதி, என்ன? இன்றைக்கு உன்னால் வந்த வேனதான் அத்தனையும் ஆமா எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லுங்க. உன் தங்கை 8 பேரும் செய்யக்கூடிய சேட்டைக்கு அளவில்லாம போச்சு. அளவில்லாம போச்சு. உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனை வரவழைத்து அழைத்து அவ 8 பேரின் ஆணவத்தையும் அகம்பாதத்தையும் அடக்கணும்னு சொன்னா, சொன்னா அம்மா கிட்ட இருக்கக்கூடிய 103 லிங்கத்தையும் முதலாவது நம்ம எடுக்கணும். எடுக்கணும். நாம் போய் எடுக்க முடியாது, ஏன் எடுக்க முடியாது? உங்க அண்ணனால மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன் நீர் ஒரு ஆம்பளை தானே போயிட்டு வந்தானே? நான் ஆம்பளைதான், பிற பொம்பளை நான் சொன்னேன். அதான் கேட்ட நீங்க எடுத்துட்டு வாங்க. நான் போய் எடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்ல. இல்ல இல்ல. ஆகையினால் என் பெருமானை வரவழைத்து ஆமையா 8 பேரும் இருக்கக்கூடிய 103 லிங்கத்தை எடுக்க வேணும் என்று வேண்டும் என்று ஆண்டவன்டா சிவபெருமான், சிவபெருமா ஆண்டவன்டா சிவபெருமான், சிவபெருமா அவர் அச்சுதனை அழைப்பார். அழைக்காளே அச்சுதனை அழைத்த போது அழைத்த போது ஆதி கைலாசம் வாராரே. வாராரே. எத்தா ஆண்டவா
அழைத்தீர்கள்? என்ன என்ன அழைத்த காரணத்தை சொல்லுங்கள். சொல்லுங்கள் ஐயா. ஆயவா மைத்துனா, மைத்துனா, கோபால கண்ணா, கோபாலா, உமது தங்கைமார்கள் 8 பேரும் உப்புரத்து கோட்டையில இருந்து கொண்டு ஆமா உங்க பேரை சொன்னா ஓட ஓட விரட்டுதா, கரெக்டுதா, என் பேரை சொன்னா எத்தி மிதிக்கா. மிதிக்க அவ ஆணவத்துக்கும் அகம்பாதத்துக்கும் அளவே இல்லாம போச்சு. போச்சு ஐயா. அவ ஆணவத்தை அகம்பாதத்தை அடக்கணும் ஒடுக்கணும்னு சொன்னா சொன்னா முதலாவது அவகிட்ட இருக்கக்கூடிய 103 லிங்கத்தையும் வாங்கணும். வாங்கணும். 103 லிங்கத்தை எடுக்கணும்னு சொன்னா நீங்க தான் போகணும். ஆமா நீங்க தான் போகணும் மச்சனா. நானா போகணும்? ஆமா நீங்க தான் போகணும். சிரிச்சவா கையில ஆ சீலையவத்து கொடுத்தத மாதிரி சரிதானே. வரத்தை கேட்ட உடனே அள்ளி அள்ளி கொடுத்தீர. நல்ல வேளை சீனியை கொடுத்தாரு, சர்க்கரையை கொடுக்காம. கொடுக்கும் போதாவது ஒரு அக்கறையோட கொடுக்க வேண்டாம். யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு. ஆமா யார் வரத்தை கேட்டாலும் அள்ளி கொடுத்துட்டு கொடுத்துட்டு பாடுபடுவதே இந்த பகவானுக்கு வேலையா போச்சு. ஆமா காலம் பூரா இதே வேலையா போச்சு. பரவாயில்ல, என் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கேன், அதனால நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா அதான் கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையான்னு இருக்காங்க. கொண்டவன் ஏழையா கொடுத்தவன் ஏழையான்னா ஆ கொடுத்தவன் தான் ஏழை. ஆமா கொடுத்தவன் தான் ஏழை. ஆமா கொடுத்தவன் ஏழைனா அதுக்காக கொண்டவன் தலையில ஏறிக்கிட்டு நிப்பாரு. நம்ம நிக்கும் போது நம்ம ஜமக்கிட்டே நிக்க முடியுமா? பொறுக்க மட்டும்தான் பொறுக்க. அதனால ஏன் மாப்பிள என்ன மச்சினம் பலம் இருந்தா மலை ஏறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க. சரிதான். நீர் போய் உம்ம தங்கச்சி கிட்ட இருக்கக்கூடிய 103 லிங்கத்தை எடுத்துட்டு வாரோம். வாங்க ஐயா. ஆட்டுமென்று சம்மதித்து என்ன ஐயா? அச்சுதனாகி என்பெருமான் கோபால கண்ணன் கண்ண பெருமான் அன்னைக்கு நம்ம அவளை எடுக்க வரும்போது ஆமா பண்டார கிழவனா வேஷம் போட்டு போனோம். போனோம். இன்னைக்கு அப்படி போக கூடாது. இன்னைக்கு எப்படி போனோம்? சோசியம் பார்க்கும் வேதியனை போலத்தான் நம்ம வடிவத்தை எடுத்து போகணும். ஆமா போனோம். சோசியம் பார்ப்பவரை போல் வடிவங்களை எடுத்து ஆமா ஐயா. காவி உடையணிந்தார், கழுத்திலே துளசி மணி மாலை போட்டார், மாலை போட்டார், பட்ட நாமம் பழுக்க சாத்தி, ஆமா ஐயா. கிட்ட நாம 27 தொட்ட நாமம் 96. 96 சோசியம் பார்ப்பவரை போல் சொருவங்களை கொண்டு கொண்டு நேரம் முப்புரத்து கோட்டைக்கு வந்து பார்க்கார். ஆக்காரு முப்புரத்து கோட்டையில வந்து பார்க்க என்ன ஐயா? ஆல மரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, இருக்கு. அம்மா கோட்டை பூட்டி இருக்கு. ஆஹா காளியர்கள் 8 பேரும் கோட்டைக்கு உள்ள இருக்கா. இருக்காங்க. கண்ணபிரான் கோட்டைக்கு வெளியில் இருக்கிறார். இருக்காரு. நம்ம போட்டிருக்கிறது என்ன வேஷம்? அது என்ன வேஷம்? நம்ம என்னையா வேஷம் போட்டிருக்கோம்? ஜோதிய வேஷம் போட்டிருக்கோம். ஜோதியாரு என்ன வேஷம் போட்டிருக்கோம்? அப்படியா? இது ஆத்துக்கு போனேரா செருப்ப கலத்து நேரா? அடிச்சரோ? ஆமா நடிக்கத்தான் தெரியும். நீ வெளியே வர இன்னைக்கு. அதான் நடிக்கத்தான் தெரியும், ஆனா குடிக்க தெரியாது. அப்படியா? நடிக்கவும் தெரியணும், குடிக்கவும் தெரியணும். ஆமா பரவ சாதாரண காரியமா? என்னமா நீ கேட்டிக்காரன். சரி நடிக்கவும் தெரியணும், குடிக்கவும் தெரியணும். ஆனா குடிக்கவரை பார்த்து நடிச்சு படிச்சிருக்காரு. குடிக்கனா தெரியாது. குடிக்க தெரியாதோ? அவர் நல்ல மனுஷன். அவன் நல்ல யோகியன். நம்ம என்ன வேஷம் போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த நடிப்பு இருக்கணும். ஆமா நடிக்க தெரிஞ்சா வேஷம் போடணும். சரிதான். வேஷம் போட்டா நடிக்கணும். நடிக்கலன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமா? கிடைக்காது. நீ கோமாளி வேஷம் போட்டிருக்க. நான் கோமாளி அப்ப வேஷம். கோமாளியா இருந்தா தான் காலையில துட்ட பார்க்கலாம். அதான் என்ன கோமாளியா ஆக்கிட்டியடா? நீ கோமாளி தானே? நம்ம கோமாளியா ஆக்கிட்டிய. பிறவே அப்ப நம்ம சோசியனை போல வடிவத்தை எடுத்திருக்கோம். ஆமையா. காளியர்கள் 8 பேரும் கோட்டையை விட்டு வெளியே வரணும்னு சொன்னா அதற்கு தகுந்தபடி ஒரு குரல் ஓசை கொடுக்கணும். நம்ம குரல் ஓசை கொடுக்கணும். எப்படி குரல் ஓசை கொடுத்தார் தெரியுமா? எப்படி ஐயா? சோசியம் பார்க்கலையா அம்மா மாரே, சோசியம் பார்க்கலையா, சோசியம் பார்க்கலையா அம்மா மாரே, சோசியம் பார்க்கலையா, சோசியம் பார்க்கலையா அம்மா மாரே, சோசியம் பார்க்கலையா, சோசியம் பார்க்கலையா தாய்மாரே, சோசியம் பார்க்கலையோ, சோசியம் பார்க்கலையோ, கைரேக பார்க்கலையா அம்மா மாரே, கைரேக பார்க்கலையா, கைரேக பார்க்கலையா அம்மா மாரே, கைரேக
பார்க்கலையா காணாத பொருளையெல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேன் காணாத பொருளையெல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனம்மா அட்டகாளி 8 பேர்களும் சேர்ந்து அட யாரடா பண்டாரோ குரடா எங்களிடம் அழியாத கோட்டை ஒட்டு ஆண்டு வரும் காலி நாங்களடா